We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. கர்நாடகத்தில் 3 அப்பாவி தமிழர்கள் வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்த வரைக்கும் இது பற்றி பேசுவதற்காக இணைகிறார் பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். மேம் வணக்கம். தற்போது நீங்க பார்த்திருப்பீங்க, கர்நாடகத்தில் 3 அப்பாவி தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவும் மான்களை வேட்டையாடியதாக கூறி இப்படி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது மிக மிக வருத்தத்துக்குரியது மட்டுமல்ல, கண்டனத்துக்குரியது. இதுல 2 மாநிலங்களுக்கும் அது விசாரணை, யாருக்குமே சட்டத்தை கையில எடுக்கிறதுக்கு உரிமை கிடையாது. எந்த அரசாங்கமா இருந்தாலும், எந்த குற்றத்தை செய்தவர்களாக இருந்தாலும், அதுக்குதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. அவங்களை விசாரணைக்கு கொண்டு வந்திருக்கலாம், போலீஸ் துறையை வச்சு நடவடிக்கை கூட எடுத்திருந்திருக்கலாம். எப்படி சுட்டு கொல்ல முடியும்? எனக்கு எல்லோரு வருத்தம் என்னன்னா, இங்கே உள்ள காங்கிரஸ் தலைவர் தமிழக பாஜக தலைவரையும் சகோதரர் அன்புமணி அவர்களையும் நீங்க அங்க உள்ள பாஜகவை கேட்கிற உங்களுக்கு துணிவு இருக்கா அப்படின்னு எதிர்கட்சியா இருக்கிற பாஜகவை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இங்கே 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அங்கே காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இது எப்படி எல்லாரும் பொறுத்து கொள்ள முடியும்னு நான் கேட்கிறேன். ஆனா இது அரசாங்கத்தின் கடமை. அந்த அரசாங்கம் அதுக்கு பதில் சொல்லணும். அவர்களை அந்த அந்த 3 உயிருக்கும் அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதற்கான இழப்பீடை கொடுக்க வேண்டும். ஆனா இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உயிரிழந்தவர்கள் ஒரு குற்றவாளிகள் என்கிறது நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும். அதிகாரிகள் இதை முடிவு செய்யலாமா? இப்படி சுட்டுக் கொள்வதற்கான அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கா? இல்ல, அதான் நான் சொன்னேன். சட்டம் அதுக்கு கடமை செய்யும். விசாரணை இருக்கிறது. அவங்க அப்படியே தவறு செய்திருக்காங்கன்னா காவல்துறை அவர்களை எடுத்துட்டு போய் கூட்டிட்டு போய் விசாரித்து இருக்கலாம். சுட்டுக் கொள்வதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. நீங்க தூக்கு தண்டனையே வேண்டாமா, குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வேணாமான்னு விவாதங்கள் போய்கொண்டிருக்கும் போது எப்படி ஸ்பாட் ஒரு குற்றவாளி என்று முடிவு செய்து அவங்க எப்படி சுட்டு கொல்லுவாங்க? இது சட்டத்திற்கு முற்றிலுமாக புறம்பானது, மனித இயலுக்கே புறம்பானது, மனிதாபிமானத்துக்கே புறம்பானது இல்ல. நிச்சயமாக மேம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.